அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதரவு வேட்பாளருக்கு சிலிண்டர் உள்ளிட்ட 6 சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் மருத்துவர் ராமதாஸ் சார்பாக வேட்பாளர்கள் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 35 தொகுதிகளில் அதற்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் 30 தொகுதிக்கு சிலிண்டர் சின்னத்தில் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் ஆகிய எனது ஆதரவு பெற்ற மேற்கண்ட சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் மேற்கண்ட வேட்பாளர்களுக்கு வருகின்ற 2026 தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வதற்கு அன்று நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் மேலே உள்ள 30 வேட்பாளர்களுக்கு சிலிண்டர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பாக சேலம் மேற்கு, காட்டுமன்னார் கோயில், கும்பகோணம், கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், செஞ்சி, சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடக்கூடிய தர்மபுரி, இதில் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் பெண்ணகரம் தொகுதியில் ராமதாஸ் சார்பாக எந்த வேட்பாளரும் அறிவிக்கப்படவில்லை என்றால் ஜி.கே. மணி அவர்களுடைய தொகுதி. அந்த ஜி.கே. மணி அவர்களுடைய தொகுதியில் அவருடைய மகன் தமிழ்குமரன் காங்கிரஸ் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவர் ராமதாஸ் சார்பாக அங்கு வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை என்பது குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. மேலும் அதே ராமதாஸ் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 5 வேட்பாளர்களுக்கு வெவ்வேறு சின்னங்கள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தோளிங்கர், அணைக்கட்டு, திருநெல்வேலி, பரமத்திவேலூர், திண்டுக்கல் மாவட்டம், ஆத்தூர் தொகுதி, இந்த 5 தொகுதிகளுக்கும் வெவ்வேறு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதரவு வேட்பாளருக்கு சிலிண்டர் உள்ளிட்ட 6 சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் மருத்துவர் ராமதாஸ் சார்பாக வேட்பாளர்கள் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 35 தொகுதிகளில் அதற்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் 30 தொகுதிக்கு சிலிண்டர் சின்னத்தில் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் ஆகிய எனது ஆதரவு பெற்ற மேற்கண்ட சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் மேற்கண்ட வேட்பாளர்களுக்கு வருகின்ற 2026 தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வதற்கு அன்று நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் மேலே உள்ள 30 வேட்பாளர்களுக்கு சிலிண்டர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பாக சேலம் மேற்கு, காட்டுமன்னார் கோயில், கும்பகோணம், கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், செஞ்சி, சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடக்கூடிய தர்மபுரி, இதில் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் பெண்ணகரம் தொகுதியில் ராமதாஸ் சார்பாக எந்த வேட்பாளரும் அறிவிக்கப்படவில்லை என்றால் ஜி.கே. மணி அவர்களுடைய தொகுதி. அந்த ஜி.கே. மணி அவர்களுடைய தொகுதியில் அவருடைய மகன் தமிழ்குமரன் காங்கிரஸ் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவர் ராமதாஸ் சார்பாக அங்கு வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை என்பது குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. மேலும் அதே ராமதாஸ் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 5 வேட்பாளர்களுக்கு வெவ்வேறு சின்னங்கள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தோளிங்கர், அணைக்கட்டு, திருநெல்வேலி, பரமத்திவேலூர், திண்டுக்கல் மாவட்டம், ஆத்தூர் தொகுதி, இந்த 5 தொகுதிகளுக்கும் வெவ்வேறு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.